யார் என்னோட தர்க்கத்துல நின்று ஜெயிக்க போறது சொல்லுங்க. முருகனும் சிவனும் மாயவனும் இந்துவா? உங்க பெருமாளே சொல்லுவோம். உங்க கிருஷ்ணரை இந்துவா சொல்லு. நீ கடவுளை மதமாத்தி வச்சுக்கிட்ட. முருகன் இந்துவா? அது முருகனுக்கு தெரியுமா? யாராவது சொல்லுங்க. முருகன் இந்து கடவுளா சைவ கடவுளா? திடீர்னு யார் என்னோட தர்க்கத்தில் நின்று ஜெயிக்க போது சொல்லுங்க. தஞ்சாவூரும் மதுரையும் கோயம்புத்தூரும் தமிழ்நாடா? சொல்லுங்க. யாராவது தர்க்கத்துக்கு இருக்கிறீங்களா? யாராவது தர்க்கத்துக்கு வரீங்களா? தஞ்சாவூரும் கோயம்புத்தூரும் மதுரையும் தமிழ்நாடா? தஞ்சாவூர் சோழ நாடை நீங்க தமிழ்நாடுன்னு மாற்றி வச்சிருக்கிறீங்க. கோயம்புத்தூர் கொங்கு நாடு, நீங்க தமிழ்நாடுன்னு மாற்றி வச்சிருக்கிறீங்க. மதுரை பாண்டிய நாடு, நீங்க தமிழ்நாடுன்னு மாற்றி வச்சிருக்கிறீங்க. நீங்களா மாற்றிக்கிட்டா சரியாயிருமா? இப்படி ஒரு விவாதம் செய்தா அது சரியா இருக்குமா? இந்த வாதம் சரிபெறுமா? இதை போன்றதுதான் சிவனையும் முருகனையும் சைவம்தான் இந்து என்று சொல்லக்கூடாது என்று இவரை போன்றவர், இவரில் சீமான் மட்டுமல்ல, பட்டையும் கொட்டையும் போட்டுட்டு பலரும் இது போன்ற வாதங்களை தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி மொழி வழி மாநிலங்கள் பிரிந்து 56க்கு பின் தமிழ்நாடு என்று வந்ததோ, அதற்கு முன்னாடி இதெல்லாம் சமஸ்தானங்களாக இருந்திருக்கின்றன. சென்னை ராஜதானியாக இருந்திருக்குது. சோழ நாடு, சேர நாடு, பாண்டிய நாடெல்லாம் இருந்திருக்கு. காலப்போக்கில் மாற்றங்கள் ஏற்பட்டு இன்று தமிழ்நாடாக இருக்கிறது. அதுபோல இந்த மாற்றங்கள் காலத்தில் ஏற்பட்டவை. இதே வாதம் செய்யென்றால் இயேசு கிறிஸ்தவரா? அவர் பிறப்பால் யூதர். கிறிஸ்தவ மதம் 3ஆம் நூற்றாண்டில் தான் கிறிஸ்தவமாக மாறுகிறது. அதுவும் கத்தோலிக்கமாக மாறுகிறது. பின்பு ரோமில் பரவும் போது ரோம கத்தோலிக்காக ரோமன் கத்தோலிக்காக மாறுகிறது. இதில் அதில் சீர்திருத்தங்கள் ஏற்பட்டு புரோட்டஸ்டாண்டுகள் உருவாகி புரோட்டஸ்டாண்ட் என்ற ஒரு பிரிவு ஏற்படுகிறது. பின்பு அதில் லண்டன் மிசல், லூர்து, இப்படி பல பிரிவுகள் ஏற்படுகின்றன. அதுக்கான இயேசுவை பார்த்து அவர் புரோட்டஸ்டாண்டா, அவர் எப்படி கிறிஸ்தவரானார், அவர் ரோமன் கத்தோலிக், அவர் எப்படி கிறிஸ்தவரானார்னு வாதம் வச்சா சரியா இருக்குமா? அல்லாவை எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லாஹ் எப்படி முஸ்லீம் ஆனார்? அல்லாஹ் என்று என்ன அர்த்தம்? அல்லாஹ் என்பதற்கு அரபு சொல்லி கடவுள் என்ற அர்த்தம். சாமியின் பொது பெயர். அது எந்த கடவுளையும் குறிப்பதல்ல. எப்படி சமஸ்கிருதத்தில் ஈஸ்வர் என்பது ஒரு பொது பெயர். ஈஸ்வரன், மகா ஈஸ்வரன் என்றால் பெரிய சாமி என்று பொருள். அது மாதிரி அல்லாஹ் என்பது அரபு நாட்டில் உள்ள மொழிகளில், பழங்குடியினர் மொழிகளிலிருந்து பின்பற்றப்பட்ட இது பழைய ஏற்பாட்டிலேயே அல்லாஹ் என்ற பெயர் பயன்படுத்தப்படுகிறது. அப்போ அல்லாஹ் முஸ்லீமா என்று வாதம் வைக்க முடியுமா? முகமது நபி ஒரு பழங்குடியினத்தைச் சேர்ந்தவர். அவர் ஷியா பிரிவு முஸ்லீமாக ஒன்றை தோற்றுவிக்கிறார். அதிலிருந்து ஷன்னி பிரிவு முஸ்லீம்கள் தோன்றுகின்றன. இன்னும் பல பிரிவுகள் இருக்கின்றன. இந்த பிரிவெல்லாம் கேட்டுட்டு முகமது நபி முஸ்லீமான்னு வாதம் பண்ண முடியுமா? இது முகம்னு நான் சொல்றேன். இல்லை சீமான போன்ற மூக்குங்கிறான். மூக்கு தான் ஐயா, ஆனால் அது முகத்தில் தான் இருக்கு. அது முகம்னு சொல்லலாம், மூக்குன்னு சொல்லலாம். இந்து மதத்தில் ஒரு பிரிவானதை அதை சைவம் என்றும் சொல்லலாம், இந்து மதம் என்றும் சொல்லலாம். இந்த புரிதல் வேணும். ஏதோ விதண்டாவாதத்துக்கு எதையும் பேசுவது. இவர்களின் உள்நோக்கம் என்னன்னா ஒன்றே ஒன்றுதான். இந்துக்கள் 15% உலக மக்கள் தொகையில் இருக்கிறார்கள். இந்த 2% இந்தியாவில் மட்டும் அடர்த்தியாக வாழ்றாங்க. ஆனால் கிறிஸ்தவர்கள் 50%, இஸ்லாமியர்கள் கிட்டத்தட்ட 25-30%, இவர்கள் 80% நிலப்பரப்பில் உலகம் முழுவதும் வாழ்கிறார்கள். கிறிஸ்தவர்களுக்கு 100 கிறிஸ்தவ நாடுகள் இருக்கிறது. இஸ்லாமியருக்கு 56 இஸ்லாமிய தேசங்கள் இருக்கின்றது. இந்த தேசமற்ற இந்தியாவில் மட்டும் 15% அடர்த்தியாக 2% நிலப்பரப்பில் வாழ்றான். இவன் இந்து என்ற பெயரில் ஒன்று சேராமல் இவனை மொழியால் 20-30 பிரிச்சுட்டா இவன் புள்ளி. தமிழனே எத்தனை சதவீதம்? உலக மக்கள் தொகையில் 0.5% கூட இருக்க மாட்டான். தெலுங்கு 0.5% இருப்பான். கன்னடன், குஜராத்தின்னு பிரிச்சிங்கன்னா 6% தான் தெரிவிங்க. உங்களை பிரித்து வேட்டையாடணும். இந்த உலகத்தின் ஆதிக்க பெரும்பான்மை வல்லரசு மதங்களாகிய கிறிஸ்தவமும் இஸ்லாமும் இந்தியாவை கைப்பற்ற வேண்டும். இந்தியாவில் இருக்கும் இந்துக்களை கூறு போட்டு வேட்டையாட வேண்டும். அதற்கு பலிகேடாக ஆனவர்கள் தான் இவர்களை போன்ற வஞ்சகர்கள். இந்துக்களை அழிப்பதற்கு இவன் இந்து என்ற பெயரில் ஒருங்கிணைந்தால் இவனை அழிக்க முடியாது. இவனை தமிழர் என்றும், தெலுங்கர் என்றும், சைவர் என்றும், மைவனர் என்றும் பிரித்தாலும் சூழ்ச்சி. இது ஆதிக்க மதங்கள் இந்த மண்ணில் நிலைநிறுத்த இவர்கள் கைக்கூலியாக செயல்படுகிறார்கள் என்பதுதான் உண்மை.
ஆனால் அது நடக்காது, நடக்கவும் விடக்கூடாது. பாரத் மாதா கி ஜெய்.